ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கலாம். இந்த சாப்டர் நேம் என்ன வந்துட்டு ஆர்யா. இந்த சாப்டர் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஆர்யா வந்து பூனையை பிடிச்சி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. இந்த ப்ராக்டிஸ் தான் வந்துட்டு சிரியோ வந்து ஆர்யாவுக்கு வந்து கொடுத்துருக்காரு. இதனால வந்துட்டு ஆர்யாவுக்கு வந்து கை காலெல்லாம் வந்துட்டு அடிபட்டிருக்கும். அதை பார்த்தும் கூட வந்துட்டு சிரியோ வந்துட்டு நீ இன்னும் வந்து வேகமாக பிடிக்கணும், ஏன்னா வந்துட்டு இதை விட வந்துட்டு பல மடங்கு வலியை வந்துட்டு உன்னோட எதிரிங்க வந்துட்டு உனக்கு வந்து தருவாங்க, அதனால வந்துட்டு நீ வேகமாக பிடிக்கணும் அப்படின்னு மட்டும் தான் வந்து சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு அந்த காயத்துக்குலாம் வந்துட்டு மருந்து போட்டு விட்டுருப்பாரு. அந்த மருந்து வந்து பயங்கரமாக வந்துட்டு எரிஞ்சிருக்கும். இந்த சிவப்பு கோட்டையில் வந்துட்டு நிறையா பூனை இருந்திருக்கும். இது எல்லா பூனையுமே வந்துட்டு சிரியா வந்து பிடிக்க சொல்லியிருப்பாரு. இதில் வந்துட்டு எல்லா பூனையுமே வந்துட்டு ஆர்யா வந்து பிடிச்சிருப்பா. ஒரே ஒரு பூனையை தவிர. அந்த பூனை பேர் வந்து டாம் கேட். அந்த பூனையை பற்றி அங்கே வேலை பார்க்குற ஒரு பையன் வந்து சொல்லியிருப்பான், இந்த பூனையை மட்டும் உன்னால் வந்து பிடிக்கவே முடியாது, ஏன்னா வந்துட்டு அது வந்து ரொம்ப பயங்கரமாக வந்துட்டு ஓடிடும். டைமின் லானிஸ்டர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவரோட சாப்பாட்டே வந்துட்டு அந்த பூனை வந்து புனிக்கிட்டு போயிடுச்சு, அதனால வந்துட்டு அந்த பூனைக்கிட்ட இருந்து மட்டும் விலகி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை பார்க்குற பையன் வந்து சொல்லியிருப்பான். ஆனால் அதெல்லாம் வந்துட்டு ஆர்யா வந்து காதிலே வந்து வாங்கியிருக்க மாட்டா. அவளுக்கு வந்துட்டு எல்லா பூனையும் வந்து பிடிக்கணும். அதனால வந்துட்டு அந்த பூனை வந்து துரத்தி துரத்தி போயிட்டே இருப்பா. கடைசியாக அந்த பூனை வந்துட்டு ஒரு சந்தில் வந்து மாட்டிக்கும். இப்படியே வந்து கஷ்டப்பட்டு வந்துட்டு அந்த பூனையை வந்துட்டு கடைசியாக வந்துட்டு ஆர்யா வந்து பிடிச்சிருவா. அப்படி அந்த பூனையை வந்துட்டு ஆர்யா பிடிச்சதுக்கு அப்புறம் கூட வந்துட்டு அந்த பூனை வந்து தப்பிக்க வந்து ட்ரை பண்ணியிருக்கும். ஆனால் ஆர்யா வந்துட்டு விடாமல் வந்து பிடிச்சிருப்பா. அது பிடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு ஆர்யா வந்துட்டு அந்த பூனையோட நெத்தியில் வந்து கிஸ்ஸும் பண்ணியிருப்பா. அப்படி வந்துட்டு அந்த பூனையை வந்துட்டு அவள் பிடிச்சிட்டு போகும்போது இந்த பூனையை வச்சு என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் வந்து கேட்குது. யாருன்னு வந்து ஆர்யா வந்து திரும்பி பார்க்குறான். யாருன்னு பார்த்தா வந்துட்டு பிரின்சஸ் மெர்சல்லாவும் பிரின்ஸ் டாமனும் அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்கள பார்த்துக்கிற வந்துட்டு ஒரு செப்டா வந்துட்டு இருக்காங்க. அப்போ மெர்சல்லா வந்துட்டு ஆர்யாவை பார்த்து இந்த பூனையை வச்சு என்ன பண்ண போகிற பையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போ பிரின்ஸ் டாமனும் வந்துட்டு இவன் பார்க்குறதுக்கு வந்துட்டு ரொம்ப அழுக்காக இருக்கான்ல அப்படின்னு வந்து சொல்லிட்டு சிரிக்கிறான். அப்போ தான் வந்துட்டு ஆர்யாவுக்கு வந்து புரியுது, மெர்சலாவுக்கும் டாமனுக்கும் ஆர்யா யாருன்னு வந்து தெரியல, அவங்க ஏதோ ஒரு பையன் அப்படின்னு நினச்சி பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து ஆர்யா பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்கா, ஒரு பையனோட ட்ரெஸ் தான் வந்து போட்டிருக்கா. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு ஆர்யா வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழுக்காக இருக்கா, தலையெல்லாம் சீவாமல். அதனால தான் வந்துட்டு அவங்க அப்படி நினைக்கிறாங்க. இதுவும் நல்லது தான். அவங்களுக்கு மட்டும் ஆர்யா யாருன்னு வந்து தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக வந்துட்டு இந்த நியூஸ் வந்துட்டு செப்டா மார்ட்டினுக்கு வந்து போயிருக்கும். இதனால வந்துட்டு ஆர்யாவுக்கு வந்து சமத்தியாக வந்துட்டு அடி விழுந்திருக்கும். அப்போ அந்த பக்கத்தில் நிற்கிற அந்த செப்டா வந்துட்டு ஆர்யாவை பற்றி எப்படி வந்துட்டு இந்த கோட்டைக்குள்ள வந்த அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அதுக்கு ஆர்யா வந்துட்டு எந்த பதிலையுமே வந்து சொல்லாமல் இருக்கா. அப்போ பக்கத்தில் நிற்கிற ஒரு வீரன் வந்துட்டு இவங்களாம் வந்துட்டு எப்படி வந்துட்டு இங்கே வராங்கன்னே தெரில, எலி மாதிரி எப்படியே நுழைஞ்சு நுழைஞ்சு வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆர்யா வந்து இதுக்கும் எதுவுமே வந்து பேசாமல் இருக்கா. அப்போ திரும்ப வந்துட்டு அந்த செப்டா வந்துட்டு ஏன் பேச மாட்டியா, ஊமையா, எப்படி வந்த, நீ எங்கேருந்து வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஆர்யா வந்து பதில் சொன்னால் அந்த வாய்ஸை வச்சு மெர்சல்லாவும் டாமுன்னு வந்துட்டு ஆர்யா வந்து ஆர்யான்னு வந்து கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு தான் ஆர்யா வந்து பேசாமல் அப்படியே வந்துட்டு நின்றுட்டு இருக்கா. அப்போ அந்த செப்டா வந்துட்டு அந்த பையனை வந்துட்டு இங்கே பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் நிற்கிற வீரன் கிட்ட வந்துட்டு சொல்கிறான். உடனே அந்த வீரனை வந்துட்டு ஆர்யா வந்து பிடிக்கிறதுக்காக வந்துட்டு வரான். ஆனால் ஆர்யா வந்துட்டு அவனோட கையை வந்து தட்டி விட்டு அங்கேருந்து வேமா வந்துட்டு ஓடுறா. அந்த வீரனும் வந்துட்டு பின்னாடியே வந்துட்டு ஆர்யாவை துரத்திட்டு வந்துட்டு இருக்கான். ஆனால் ஆர்யா வந்துட்டு அவள் பாட்டுக்கு வந்துட்டு எகுத்ததுக்குள்ளேயே நுழைஞ்சி எங்கேயோ தாண்டி எங்கெங்கேயோ ஓடிட்டு இருக்கா. கடைசி அந்த வீரன் கிட்ட வந்து தப்பிச்சு ஒரு ரூமுக்குள்ள வந்து போயிடுறான். அந்த ரூம் வந்துட்டு ரொம்ப இருட்டாக இருக்குது. ஏற்கனவே வந்துட்டு ஆர்யாவுக்கு வந்துட்டு இந்த சிவப்பு கோட்டையில் தொலைகிற மாதிரி ஒரு கனவு வந்துடும். அதே மாதிரி இப்ப நடக்கிற மாதிரி அவளுக்கு வந்து தோணுது. அவ எங்க இருக்கான்னு அவளுக்கே வந்து தெரியல. அவளையே வந்து அவ கட்டி பிடிச்சிட்டு அப்படியே வந்து நின்றுட்டு இருக்கா அந்த இடத்துலயே. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ரூமை வந்துட்டு சுற்றி முற்றி பார்க்குறா. அங்கே வந்துட்டு ஏதோ ஒரு உருவம் இருக்கிற மாதிரி தெரியுது, மான்ஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து தோணுது. இதை பார்க்கும்போது அவளுக்கு வந்துட்டு ரொம்ப பயமாக இருக்குது. உடனே வந்துட்டு கண்ணை மூடிட்டு சிரியை வந்து பக்கத்தில் நிற்கிற மாதிரி வந்து நினச்சிக்கிறா. அவர் வந்து சில டயலாக்ஸ்லாம் வந்து சொல்லியிருப்பாரு. அதை வந்து சொல்லிட்டு இருக்கா. தண்ணி மாதிரி வந்துட்டு அமைதியாக இருக்கணும், கரடி மாதிரி வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும், இப்படிலாம் வந்துட்டு நிறைய டைலாக் வந்து சொல்லியிருப்பாரு. இதை வந்து சொல்லிட்டு இருக்கா. சொல்லிட்டு கண்ணை திறக்கும் போது வந்துட்டு அந்த மான்ஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு அங்கே தான் இருக்குது. ஆனால் அவளோட பயம் வந்து போயிருச்சு. உடனே வந்துட்டு அந்த மான்ஸ்டர்ஸை வந்து தொட்டு பார்க்கணும்னு வந்துட்டு ஒரு ஆர்வம் வருது. போய் தொட்டு பார்க்குறா. அது வேற ஒன்றும் கிடையாது, டிராகனோட எலும்பு கூட தான் வந்து அங்கே வச்சுருக்காங்க. அது வந்து டஞ்சன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப பெருசாக கருப்பு கலரில் கத்தி மாதிரி வந்துட்டு இருக்குது. அதை தொட்டு பார்த்தது வந்துட்டு பயம் வந்து அதிகமாயிருது. உடனே வந்துட்டு இது இறந்து போச்சு, இது வந்துட்டு வெறும் எலும்பு கூட மட்டும்தான், இது வந்து என்னை காயப்படுத்தாது அப்படின்னு சொல்லிட்டு அவளே வந்து அவளுக்குள்ளே வந்து சொல்லிக்கிறா. இருந்தாலும் வந்துட்டு அதை பார்க்கும்போது பயமாக இருக்குது. அது வந்து அவளை தின்றும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து தோணுது. அதனால வந்துட்டு அந்த ரூம்லேருந்து திடுன்னு வந்துட்டு ஓடுறா. அங்கே ஒரு வழி இருக்குது, அந்த வழியில் வந்துட்டு ஓடுறா. அப்போ அங்கே வந்துட்டு ஒரு கதவு இருக்குது. அந்த கதவை திறந்துட்டு இன்னொரு ரூமுக்கு வந்துட்டு போகிறா. அந்த ரூம் வந்துட்டு இன்னும் இருட்டாக இருக்குது. அங்கே எதுவுமே வந்துட்டு அவளுக்கு வந்து தெரியல. அப்போது திரும்ப வந்துட்டு அதே டைலாக் வந்து சொல்லிக்கிறா. தண்ணி மாதிரி வந்துட்டு அமைதியாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறா. அதுக்கப்புறம் வந்துட்டு அவள் வாட்டர் டான்ஸ் அப்படின்ற ஒரு டான்ஸ் வந்து கற்றுக்கிறா. அந்த டான்ஸ் கற்றுக்கும் போது வந்துட்டு பார்க்காமே எல்லாத்தையும் வந்துட்டு உணர முடியும். அதனால வந்துட்டு அங்கே இருக்க எல்லாத்தையும் வந்துட்டு உணர வந்து ட்ரை பண்ணுறா. அதுக்கப்புறம் செவரை பிடிச்சிட்டு வந்து நடந்து போயிட்டுருக்கா. கண்டிப்பாக வந்துட்டு உள்ளே வரத்துக்கு வந்துட்டு ஒரு வழி இருந்தால் வெளியில் போகிறதுக்கு ஒரு வழி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி அந்த வழியை வந்து தேடிட்டு இருக்கா. அப்போது யாரோ வர சவுண்டு கேட்குது.
யாரோ பேசுகிற சவுண்டு வந்துட்டு கேட்குது. உடனே வந்துட்டு யார் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சிருந்து வந்து பார்த்துட்டு இருக்கா. அப்போ 2 மனுஷனுங்க வந்து பேசிட்டே வந்துட்டு இருக்கானுங்க. அந்த 2 பேரும் வந்துட்டு என்ன பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு, முதல்ல இருக்கவன் என்ன சொல்றான்னா வந்துட்டு, அவங்க வந்துட்டு ஒரு பாஸ்டர்ட வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. மிச்சம் இருக்கவங்களே வந்துட்டு 2, 3 நாள்ல வந்து கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இருக்கவன் சொல்றான். அதுக்கு 2வதா இருக்கவங்க வந்துட்டு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறான். அவன் பேசுறது வந்துட்டு இந்த ஃப்ரீ சிட்டிஸ்லலாம் வந்து பேசுவாங்கல்ல, அந்த ஆக்சென்ட்ல இருக்கு. அதுக்கு முதல்ல இருக்கவன் வந்துட்டு கடவுளுக்கு தான் வந்து தெரியும். அவனுங்க முட்டாளுங்க. அவனோட பையனை வந்து கொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. அவரு கண்டிப்பா வந்துட்டு அவங்கள வந்து சும்மா விட மாட்டாரு. கண்டிப்பா வந்துட்டு ஓநாய்க்கும், சிங்கத்துக்கும் சண்டை வரும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இருக்கவன் வந்து சொல்றான். அதுக்கு 2வதா இருக்கவன் வந்துட்டு, "அவ்ளோ சீக்கிரமாவா? ஐயய்யோ! நம்ம இன்னும் ரெடி ஆகலையே! இவ்ளோ சீக்கிரம் வேணாம். லேட்டாவே நடக்கட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு 2வதா இருக்கவன் வந்து சொல்றான். அதுக்கு முதல்ல இருக்கவன் வந்துட்டு, "நான் என்ன மந்திரவாதியா இத நிறுத்துறதுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இருக்கவன் சொல்றான். அதுக்கு 2வதா இருக்கவன் வந்துட்டு, "நீங்க அதுக்கு குறைஞ்சவங்க இல்ல" அப்படின்னு வந்து சொல்றான். இந்த 2 பேர் யாருன்னு சொல்லிட்டு சீரிஸ் பார்த்தவங்களுக்கு வந்து தெரியும். ஒண்ணு வந்துட்டு வேரிஸ், இன்னொரு வந்துட்டு மெஜிஸ்டர் இல்லிரியோ. ஃபர்ஸ்ட் பேசினவன் வந்துட்டு வேரிஸ், 2வதா பேசினவன் வந்துட்டு மெஜிஸ்டர் இல்லிரியோ. இதெல்லாம் வந்துட்டு ஆர்யா வந்துட்டு ஒளிஞ்சிருந்து கேட்டுட்டு இருக்கா. ஆக்சுவலி வந்து வேரிஸ் வந்துட்டு கெட்டப் போட்டிருக்கான். ஏற்கனவே நெட்டை பார்க்கும்போது வந்துட்டு வித்தியாசமா வந்துட்டு ஒரு மாறு வேடம் போட்டிருப்பான்ல, அந்த மாதிரி வந்துட்டு இப்போ வந்துட்டு வேற கெட்டப்ல தான் வந்துட்டு இருக்கா. இருந்தாலும் வந்துட்டு ஆர்யாவுக்கு வந்துட்டு இவனை எங்கோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தோணுது. ஆனால் கண்டுபிடிக்க முடியல. மெஜிஸ்டர் இல்லிரியோ வந்துட்டு யாருன்னு வந்துட்டு ஆர்யாவுக்கு வந்து தெரியல. அப்போ மெஜிஸ்டர் இல்லிரியோ வந்துட்டு முன்னாடி இருந்த ஹேண்ட் வந்து இறந்து போன மாதிரி வந்துட்டு 2வது இருக்க ஹேண்ட் வந்துட்டு ஏன் இறந்து போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறான். அதுக்கு வேரிஸ் வந்துட்டு இந்த ஹேண்ட் வந்துட்டு வேற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வேரிஸ் வந்துட்டு சொல்கிறான். அதுக்கு மெஜிஸ்டர் இல்லிரியோ வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நமக்கு டைம் வேணும். ஏன்னா வந்துட்டு டினேரேஸ் வந்துட்டு கர்ப்பமாக இருக்கா. அவளுக்கு வந்துட்டு குழந்தை பிறக்கிற வரைக்கும் கண்டிப்பாக வந்துட்டு கால் வந்துட்டு எதையுமே வந்துட்டு பண்ண மாட்டார். அதனால வந்துட்டு அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அது வரைக்கும் வந்துட்டு இந்த போரை வந்துட்டு நம்ம வந்துட்டு டிலே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மெஜிஸ்டர் இல்லிரியோ வந்துட்டு சொல்கிறான். அதுக்கு வேரிஸ் வந்துட்டு இப்போ மட்டும் வந்துட்டு கால் வந்து எதுவுமே பண்ணலைன்னா வந்துட்டு ரொம்ப லேட் ஆயிடும். ஏன்னா இதுக்கு மேலே வந்துட்டு 2 பேர் போடுற சண்டை மட்டும் கிடையாது. ஸ்டானிஸ் பராத்தியனும் லைசா ஆரனும் வந்துட்டு அவங்க ஊருக்கு போயிருக்க காரணமே வந்துட்டு படையை திரட்டுறதுக்காக மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நைட் ஆஃப் ஃப்ளவர்ஸ் அவனும் வந்து எப்படியாச்சும் வந்துட்டு அவனோட தங்கச்சி வந்து ராபர்ட்டுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சு குயின் ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு 2லேயும் அந்த நைட் ஆஃப் ஃப்ளவர்ஸும் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் வேற வந்துட்டு லிட்டில் ஃபிங்கர் வந்துட்டு என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கானே தெரில. எனக்கு இந்த நெட் ஸ்டார்க்கு நினைக்கும் போது வந்துட்டு பயமா இருக்கு. அவர் ஏற்கனவே வந்துட்டு பாஸ்டர்டை வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. அவர்கிட்ட தான் அந்த புக்கு வேற இருக்கு. அவருக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு அவரோட ஒய்ஃப் வேற வந்துட்டு டிடினை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்துட்டு லிட்டில் ஃபிங்கருக்கு தான் வந்துட்டு தேங்க்யூ சொல்லணும். இதனால வந்துட்டு லார்ட் டைமிங் வந்துட்டு கடுப்பில் இருப்பாரு. ஜெய்மிக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு அவனோட தம்பி மேலே வந்துட்டு பாசம் இருக்குது. இத்தனையும் வந்துட்டு எந்த கொம்பனாலையும் வந்துட்டு ஒரே நேரத்தில் வந்துட்டு ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேரிஸ் வந்துட்டு சொல்கிறான். அதுக்கு வந்துட்டு அந்த மெஜிஸ்டர் இல்லிரியோ வந்துட்டு உங்களால் பண்ண முடியும் மை ஓல்டு ஃப்ரெண்ட் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்துட்டு ஆர்யா வந்துட்டு அந்த இடத்துலேருந்து வந்துட்டு நைஸாக வந்துட்டு நழுவிட்டு இருக்கா. அப்போ வேரிஸ் வந்துட்டு என்னால் வந்துட்டு என்ன பண்ண முடியுதோ அதை கண்டிப்பாக வந்துட்டு நான் பண்ணுவேன். எனக்கு வந்துட்டு இன்னும் தங்கங்கள் வேணும். அதுக்கப்புறம் வந்துட்டு 50 ஸ்பைஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு லார்ட் வேரிஸ் வந்துட்டு சொல்கிறான். இதை கேட்டுட்டு மெஜிஸ்டர் இல்லிரியோ வந்துட்டு 50 அவ்வளோ வேணுமா? சின்ன பசங்களா வேணுமா இல்லை வயசானவங்களா வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறான். அதுக்கு லார்ட் வேரிஸ் வந்துட்டு சின்ன பசங்க தான் வந்து கரெக்டு. அவங்கள வந்துட்டு ஒழுங்காக நடத்தினா மட்டும் போதும். அதுதான் நமக்கு சேஃபு அப்படின்னு சொல்லிட்டு லார்ட் வேரிஸ் வந்து சொல்லிட்டு இருக்கான். இந்த கேப்பில் வந்துட்டு இவங்க பேசிகிட்டு இருக்க கேப்பில் வந்துட்டு ஆர்யா வந்துட்டு அங்கே ஒரு சின்னோண்டு படி இருக்குது. அந்த வழியை வந்துட்டு வெளியில் போகலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கா. ஆனால் அந்த இடமும் வந்துட்டு இருட்டாக தான் இருக்குது. நைமரியா வந்துட்டு கூட இருக்க மாதிரி நினச்சிக்கிட்டு வெளியில் போகிற வழியை வந்து தேடிட்டு இருக்கா. கடைசியாக வந்துட்டு வெளியில் அடிக்கிற காற்று வந்துட்டு அவளுக்கு வந்து தெரியுது. அது வந்து உணர முடியுது. எங்கே இருக்கா அப்படின்னா வந்துட்டு சாக்கடையும் ஆறும் கலக்கிற இடத்துல தான் வந்துட்டு இருக்கா. அங்கேருந்து நீந்தி வந்துட்டு வெளியில் வந்துடுறா. அங்கேருந்து வந்துட்டு அந்த சிவப்பு கோட்டை இருக்க ஏகான் மலை வந்துட்டு கொஞ்சம் தூரத்தில் தான் வந்துட்டு இருக்குது. அந்த கேட் வரைக்கும் போகிறதுக்குள்ளே வந்துட்டு அவளோட நனைஞ்ச ட்ரெஸ்லாம் வந்துட்டு காஞ்சிடுது. ஆனால் அந்த கேட்டில் இருக்க காவலாளிங்க வந்துட்டு ஆர்யா வந்துட்டு உள்ளே விட மாட்டாங்க. ஆர்யா வந்துட்டு பிச்சை கேட்டு வந்திருக்கான்னு நினச்சி நாங்கள் வந்து நைட்டுக்கு அப்புறம் வந்துட்டு பிச்சை போகிறது கிடையாது, கிளம்பு அப்படின்னு வந்து ஆர்யா கிட்ட வந்து சொல்கிறாங்க. அதுக்கு ஆர்யா வந்துட்டு நான் ஒன்றும் பிச்சை கேட்டு வரல, நான் இங்கே தான் வந்துட்டு வாழ்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். உங்ககிட்ட எத்தனை டைம் சொல்கிறது, காதில் சங்கு வச்சா சொல்ல முடியும், கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்யாவை பார்த்து சொல்கிறாங்க. அதுக்கு ஆர்யா வந்துட்டு நான் என் அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறா. அதுக்கு அந்த காவலாளி வந்துட்டு உன் அப்பா யார், எலி பிடிக்கிறவனா அப்படின்னு வந்து கேட்குறான். அதுக்கு ஆர்யா வந்துட்டு இல்லை, என் அப்பா வந்துட்டு ஹேண்ட் ஆஃப் த கிங் அப்படின்னு வந்து சொல்கிறான். இதை கேட்டுட்டு அந்த 2 காவலாளிகளும் மாற்றி மாற்றி பார்த்து சிரிச்சுக்கிறானுங்க. அதில் ஒருத்தன் வந்துட்டு ஆர்யா வந்துட்டு அட்டாக் பண்ண வரான். ஆனால் ஆர்யாவுக்கு தான் கொஞ்சோண்டு சண்டை தெரியும்ல, அதை வச்சு அந்த அட்டாக்லேருந்து தப்பிச்சிட்றா. ஐ ஆம் ஆர்யா ஸ்டார்க் ஆஃப் விண்டர்ஃபெல். இது மட்டும் என் அப்பாவுக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் உங்க 2 பேரோட தலையும் இருக்காது. என்ன நம்பலைன்னா போயிட்டு ஜோரி கேஸில் வந்து கூட்டுவாங்க, அவர் வந்து சொல்லுவார் நான் யாருன்னு. இப்போ என்ன கதவை திறக்கிறீங்களா இல்லை காதில் சங்கு வச்சு சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா வந்துட்டு ஆர்யா வந்துட்டு கேட்குறா.
அதுக்கப்புறம் வந்துட்டு நெட்டோட 2 பாதுகாவலர்கள் போயிட்டு ஆர்யா வந்துட்டு கூட்டிட்டு வராங்க. நெட் வந்துட்டு அவரோட ரூம்ல உட்காந்து புக் வந்து படிச்சுட்டு இருக்காரு. ஆர்யாவை பார்த்ததும் வந்துட்டு அந்த புக்கை மூடி வச்சுட்டு, உன்னை தேட வந்துட்டு என்னோட பாதி காவலர்களை வந்துட்டு நான் வெளியில வந்து அனுப்பி வச்சிருக்கேன். செப்டா மார்ட்டின் வேற பயத்துல வந்துட்டு இருந்தாங்க. கடவுள்கிட்ட வேண்டிட்டே இருந்தாங்க, நீ திரும்ப வந்துட்டு சேஃபா வந்துருன்னு. உனக்கு தெரியாதா கோட்டையை விட்டு வெளியே போக கூடாதுன்னு, எதுக்கு போன அப்படின்னு சொல்லிட்டு நெட்டு வந்துட்டு ஆர்யா கிட்ட வந்து கேட்கறாரு. அதுக்கு ஆர்யா வந்துட்டு, இல்ல நான் போல, இல்ல நான் போகணும்னு வந்து ட்ரை பண்ணல, நான் டஞ்சன்ல இருந்தேன், அங்கேருந்து வந்துட்டு ஏதோ ஒரு சாக்கடைக்கு போயிட்டேன், அது ரொம்ப இருட்டா இருந்துச்சு, என்கிட்ட வந்துட்டு லைட்டும் இல்லை, திரும்ப வந்த வழியில வரதுக்கும் பயமா இருந்துச்சு, அங்க மான்ஸ்டர் இருந்துச்சு, அவங்க வந்துட்டு உங்களை வந்து கொல்றதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க, அந்த மான்ஸ்டர் இல்லை 2 பேரு, ஆனா அவங்க வந்து என்னை வந்து பார்க்கல, நான் வந்துட்டு ஒளிஞ்சிக்கிட்டேன், உங்ககிட்ட வந்துட்டு புக் இருக்குன்னு சொன்னாங்க, பாஸ்டர் இருக்குன்னு சொன்னாங்க, ஒரு ஹேண்ட் வந்து செத்து போயிட்டாங்க, இன்னொரு ஹேண்ட் வந்து செத்து போக மாட்டாங்களாம், இப்படிலாம் வந்து பேசிட்டு இருந்தாங்க, கண்டிப்பா வந்துட்டு ஜானை பத்தி தான் வந்து பேசிட்டு இருந்திருப்பாங்க, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்யா வந்துட்டு சொல்றா. அதுக்கு நெட்டு வந்துட்டு, ஜானா என்ன ஆர்யா பேசுறா, யார் என்ன சொன்னா அப்படின்னு வந்து கேட்குறாரு. அதுக்கு ஆர்யா வந்துட்டு, அவங்க தான் வந்து சொன்னாங்க, ஒருத்தன் வந்துட்டு குண்டா இருந்தான், எல்லோ தாடி வச்சிருந்தான், இன்னொருத்தன் வந்துட்டு ஏதோ ஒரு கேப் போட்டிருந்தான், கையில கூட வந்து லைட் வச்சிருந்தான், அந்த எல்லோ தாடி வச்சிருக்கவன் வந்து சொன்னான் டிலே பண்ணணும்னு. அதுக்கு இன்னொருத்தன் வந்து சொன்னான், என்னால் வந்துட்டு இத்தனை வந்துட்டு ஹேண்டில் பண்ண முடியாது, கண்டிப்பாக வந்துட்டு ஓநாய்க்கும் சிங்கத்துக்கும் வந்துட்டு சண்டை வரும் அப்படின்னு வந்து இன்னொருத்தன் வந்து சொன்னான் அப்படின்னு வந்துட்டு ஆர்யா வந்துட்டு சொல்றா. அவளுக்கு வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு ஞாபகம் இல்லை, அவங்க என்ன சொன்னான்றது வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு அவளுக்கு வந்து புரியல, அதனால வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வந்துட்டு ஒரு கதையை வந்து சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த குண்டா இருக்க வந்து சொன்னா பிரின்சஸ் வந்துட்டு கர்ப்பமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு இன்னொருத்தான் வந்துட்டு சொன்னா, நம்ம சீக்கிரமா வந்து பண்ணணும் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்ச அவங்க மந்திரவாதி தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்யா வந்துட்டு சொல்றா. அதுக்கு நெட்டு வந்துட்டு, மந்திரவாதியா அந்த விண்டர்ஃபெல்ல இருக்க பாட்டி சொல்ற மாதிரி இருந்தாங்களா அப்படின்னு வந்து கேட்குறான் நெட்டு. அதுக்கு ஆர்யா வந்துட்டு, இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை, ஆனால் இன்னொருத்தவன் வந்து அப்படிதான் வந்து சொன்னான் அப்படின்னு வந்துட்டு ஆர்யா வந்துட்டு சொல்றா. அதுக்கு நெட்டு வந்துட்டு, பொய் சொல்லிட்டு இருக்காது ஆர்யா அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுக்கு ஆர்யா வந்துட்டு, இல்லை இல்லை இதெல்லாம் வந்துட்டு அந்த டஞ்சன்ல தான் நடந்துச்சு, நான் வந்து பூனையை துரத்திட்டு போனேன், அந்த டாம் அண்ட் மெர்செல்லா அந்த கதையை வந்து சொல்லாம மறைச்சு மிச்சத்தெல்லாம் வந்து சொல்றா. அதை சொன்னா வந்துட்டு நெட்டு வந்து திட்டுவாருன்னு சொல்லிட்டு, அங்கதான் வந்துட்டு நடந்துச்சு, அங்கதான் வந்துட்டு நான் அந்த மான்ஸ்டரையும் வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்யா வந்துட்டு சொல்றான். அதுக்கு நெட்டு வந்துட்டு, என்ன ஆர்யா சொல்ற, மந்திரவாதின்னு சொல்ற, மான்ஸ்டருங்கிற, ஏதோ பெரிய அட்வென்ச்சர் பண்ணிட்டு வந்த மாதிரி பேசிட்டு இருக்க, இந்த மாதிரி மற்றவங்க பேசுறதெல்லாம் வந்துட்டு கேட்கக்கூடாது ஆர்யா, இரு நான் வந்துட்டு சிரியோ பெரல் கிட்ட வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டு வந்து சொல்றாரு. அப்ப நெட்டோட காவலாளி வந்து கதவை தட்டிட்டு, உங்களை பார்க்க வந்து நைட் வாட்ச்ல இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு, ரொம்ப அர்ஜென்ட்டான மேட்டராமா அப்படின்னு வந்து சொல்றாரு. உடனே நெட்டு வந்துட்டு, அவர் வந்து உள்ள வந்து வர சொல்லு, எப்பவுமே வந்து என்னோட கதை வந்து நைட் வாட்ச் வந்து திறந்தே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டு வந்துட்டு சொல்றாரு. அந்த நைட் வாட்ச்ல இருந்து வந்தவன் வந்துட்டு உள்ள வரான். பாக்குறதுக்கு வந்துட்டு ரொம்ப அழுக்கா வந்துட்டு இருக்கான். உடனே நெட்டு வந்துட்டு, உங்க பேர் என்ன அப்படின்னு வந்து கேட்குறாரு. அதுக்கு அவன் வந்துட்டு, என்னோட பேர் வந்துட்டு யோரன் அப்படின்னு வந்து சொல்றான். பக்கத்துல நிக்கிற ஆர்யாவை பார்த்து, இது உங்களோட பையன் தானே, உங்களோட முகஜாடு அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோரன் வந்து சொல்றான். அதுக்கு ஆர்யா வந்துட்டு, நான் வந்துட்டு ஒரு பொண்ணு அப்படின்னு வந்து சொல்றா. அதுக்கப்புறம் வந்துட்டு, அவர் வந்து வால்ல இருந்து வந்திருந்தா கண்டிப்பா வந்துட்டு விண்டர்ஃபெல் வழியா தான் வந்திருப்பாரு அப்படின்றது வந்து ஆர்யாவுக்கு வந்து தெரியுது. அதனால யோரன் கிட்ட வந்துட்டு ஆர்யா வந்து, என்னோட பிரதர்ஸை தெரியுமா, ராபு பிரான் வந்து விண்டர்ஃபெல்ல இருக்காங்க, ஜான் வந்துட்டு வால்ல இருக்கான், நைட் வாட்ச்ல இருக்கான், அவங்ககிட்ட கூட வந்துட்டு ஒரு வெள்ளை கலர் வந்துட்டு ஓனா இருக்கும், என்னோட பேர் வந்துட்டு ஆர்யா ஸ்டார்க், நீங்க திரும்ப வாலுக்கு போகும்போது நான் ஒரு லெட்டர் வந்துட்டு எழுதி தரேன், அதை ஜான் கிட்ட வந்துட்டு கொடுத்துட்றீங்களா, இப்படி விடாம வந்து பேசிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம வந்துட்டு, இப்ப ஜான் வந்துட்டு அவ கூட இருந்தா நல்லா இருக்குன்னு வந்து தோணுது, ஏன்னா வந்துட்டு அந்த டஞ்சன்ல நடந்ததெல்லாம் வந்துட்டு ஜான் கிட்ட சொல்லியிருந்தா வந்து அவன் நம்பியிருப்பான் அப்படின்னு வந்து ஆர்யாவுக்கு வந்து தோணுது. அப்போ நெட்டு வந்துட்டு, என்னோட பொண்ணு இப்படி தான் அப்பப்போ வந்துட்டு மரியாதை இல்லாமல் வந்து பேசிடுவா, அவளுக்காக வந்துட்டு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், என்னோட தம்பி பென்ஜன் வந்துட்டு உங்களை வந்து இங்கே அனுப்புனானா அப்படின்னு வந்து நெட் வந்து கேட்குறாரு. அதுக்கு யோரன் வந்துட்டு, யாரும் வந்துட்டு என்னை அனுப்பலை, நான் வந்து இங்கே நைட் வாட்சுக்காக வந்துட்டு ஆள் சேர்க்க வந்து வந்தேன், நாளைக்கு ராபர்ட் கிட்ட பேசி இங்கே யாராச்சும் உருப்படாமல் இருந்தால் அவங்கள வந்துட்டு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோரன் வந்து சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் வர்ற வழியில் வந்துட்டு பிரச்சனை ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட வந்துட்டு என்னோட குதிரை வந்துட்டு சாவு போச்சு, அதெல்லாம் வந்துட்டு மீறி கஷ்டப்பட்டு தான் வந்துட்டு மற்றவங்களை விட்டு நான் மட்டும் இங்கே வந்தேன் அப்படின்னு வந்து யோரன் வந்துட்டு சொல்கிறான். மற்றவங்களா அப்படின்னு சொல்லிட்டு நெட்டு வந்துட்டு கேட்குறாரு. அதுக்கு யோரன் வந்துட்டு, நான் இப்போ சொல்ல போகிற செய்தி வந்து ஏற்கனவே வந்துட்டு லார்ட் டைவனுக்கு வந்து போய் சேர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா அங்கே இருந்தவங்களாம் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு கேஸ்டரி ராக் வந்து போயிருப்பாங்க, ஏன்னா வந்துட்டு கிங்ஸ் லேண்டிங்கை விட வந்துட்டு கேஸ்டரி ராக் வந்துட்டு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு யோரன் வந்துட்டு சொல்கிறான். அதுக்கு நெட்டு வந்துட்டு, என்ன செய்தி அப்படின்னு வந்து கேட்குறாரு. அதுக்கு யோரன் வந்துட்டு பக்கத்தில் இருக்க ஆர்யா வந்து பார்த்துட்டு, நம்ம 2 பேர் வந்துட்டு தனியாக பேசினா நல்லா இருக்கும் லார்ட் ஸ்டார்க் அப்படின்னு வந்து சொல்கிறான். உடனே நெட்டு வந்துட்டு ஆர்யாவை பார்த்து, நம்ம 2 பேர் வந்து நாளைக்கு வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்யா வந்து நெத்தியில் வந்து கிஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க காவலாளி கிட்ட வந்துட்டு ஆர்யா வந்து கூட்டிகிட்டு போக வந்து நெட் வந்துட்டு சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு உடனே வந்துட்டு ஆர்யா வந்துட்டு, ஏதாச்சும் பிரச்சனையா, ஜானுக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஆயிடுச்சா, அங்கிள் பென்ஜனுக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஆயிடுச்சா அப்படின்னு வந்து கேட்குறா. அதுக்கு யோரன் வந்துட்டு,
நான் அவள் கடைசியாக வரும்போது ஜான் வந்துட்டு நல்லா தான் இருந்தான், ஆனால் பெஞ்சன் பற்றி எனக்கு தெரியல, ஆனால் நான் இப்போ சொல்ல போகிற மேட்ரு வந்துட்டு அதை பற்றி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யோரன் வந்துட்டு சொல்கிறான். அப்போ வந்து பக்கத்தில் இருக்க காவலாளி வந்துட்டு உங்கள் அப்பா சொன்னது வந்து கேட்டிங்களா மை லேடி, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்யா வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறான். ஆர்யாவுக்கு வந்துட்டு வேறு வழி இல்லை, அதனால வந்துட்டு அவளும் வந்துட்டு போகிறா. அப்போ ஆர்யா வந்துட்டு அந்த காவலர்கிட்ட வந்துட்டு நம்ம கிட்ட வந்துட்டு எத்தனை வீரர்கள் இருக்காங்க இந்த கிங்ஸ் லேண்டிங்கில் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்குறா. அதுக்கு அந்த காவலர் வந்துட்டு 50 அப்படின்னு வந்து சொல்கிறான். அப்போ ஆர்யா வந்துட்டு என் அப்பா வந்துட்டு யாரும் கொன்ற மாட்டாங்கல்ல அப்படின்னு வந்து கேட்குறா. அதுக்கு அந்த காவலர் வந்துட்டு உங்கள் அப்பா வந்துட்டு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வந்து பாதுகாத்துட்டு தான் இருக்கும், உங்கள் அப்பா வந்துட்டு யாரும் தொட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவலர் வந்துட்டு சொல்கிறாரு. அதுக்கு ஆர்யா வந்துட்டு ஆனால் லானிஸ்டர் கிட்ட வந்துட்டு அதிகமான வீரர்கள் இருக்காங்களே அப்படின்னு வந்து சொல்கிறா. அதுக்கு அந்த காவலன் வந்து சொல்கிறான் அவங்களோட 10 ஆளுக்கு நம்மளோட ஒரு வீரர் வந்துட்டு சமம் அப்படின்னு வந்து சொல்கிறான். அதுக்கு ஆர்யா வந்துட்டு ஏதாச்சும் மந்திரவாதிக்கு இது வந்து என் அப்பா வந்துட்டு கொன்ற மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்குறா. அதுக்கு அந்த காவலன் வந்துட்டு மந்திரவாதி வந்தால் கூட வந்துட்டு அவனும் வந்து மற்ற மனுஷங்க மாதிரி தான், அவனோட தலையை வெட்டினாலும் தலை தனியாக தான் வந்துட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவலன் வந்துட்டு சொல்கிறான். இதோட அந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த சாப்டரில் வந்துட்டு புக்குக்கும் சீரீஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் வந்துட்டு சீரீஸில் வந்துட்டு டாமன் மெர்சல்லா அந்த சீன் வந்துட்டு இருக்காது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.